Hello friends, welcome to Geethu's kitchen. இன்னைக்கு நம்ம சப்பாத்திக்கான சைட் டிஷ் தான் பார்க்க போறோம். காலிஃப்ளவர் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும் சப்பாத்திக்கு. இட்லி தோசை கூட ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர்ல சின்னதா பூச்சி புழுலாம் இருக்கும். சோ அது ரிமூவ் பண்றதுக்காக தண்ணி நல்லா கொதிக்க வச்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு காலிஃப்ளவரில் அதில் சேர்த்துடலாம். 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஸோ இப்படி பண்ணும்போது அதில் இருக்கிற புழு பூச்சியில் ரிமூவ் ஆகிடும். அடுத்தது எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. கொஞ்சமாக சோம்பு சேர்த்திக்கிறேன், மிளகு, பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம் பேஸ்ட்டாக. அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்குங்க, சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா மேஷ் ஆகணும். இப்போ ஒரு 4 முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி சேர்த்தும்போது கிரேவி நல்லா ரிச்சாக நல்லா க்ரீமியாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. ஸோ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா ஆற விட்டுறலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். அதே பேனில் ஆயில் விட்டுட்டு ஒரு பட்டை, 2 லவங்கம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்தது தண்ணியிலேருந்து காலிஃப்ளவரை வடிச்சிட்டு காலிஃப்ளவர் மட்டும் சேர்த்துடலாம். இது இப்போ ஒரு 2-3 நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே காலிஃப்ளவர் நல்லா ஃப்ரை ஆகணும். லைட்டாக கோல்டன் கலர் வரணும். அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மிதமான சூட்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இப்படி ஃப்ரை பண்ணும்போது காலிஃப்ளவர் ஆயிலே நல்லா வெந்துடும். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ மசாலா பவுடரில் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா. எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. எல்லா பவுடரையும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா பவுடர் ஆட் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். கிரேவி நல்லா ரெடி ஆயிடும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். நம்ம ஆயிலில் நல்லா காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணதுனால சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப நேரம் கிரேவி டைம் எடுத்துக்குது. ஸோ சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் வீட்டில். இட்லி தோசை கூட நல்லாயிருக்கும்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.